ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இருக்கே வேற லெவல். நம்புவீங்களோ மாட்டீங்களோ, நம்ம ஹீரோ ஜியூ இருக்கான நார்டன் ரீஜியன் கோஸ்டல் ஏரியாவுல ஒரு ராட்சத ஆக்டோபஸோட மோதிக்கிட்டு இருந்தான். சும்மா இல்லீங்க, அது ஜியூவை விட 3 மடங்கு பெருசு. 2 பேருமே 3rd டிரான்சென்டென்டல் ஆர்டர்னால பவர்ல வேற லெவல்ல இருந்தாங்க. ஒருத்தர் சும்மா விடல. அந்த ஆக்டோபஸ் பாருங்க, ஜியூவ அப்படியே பிடிச்சு முழுங்க பாக்குது. ஆனா நம்ம ஜியூ சும்மாவா இருப்பான்? அவனோட அல்டிமேட் மூவ்ஸை இறக்க ஆரம்பிச்சுட்டான். மீட்டியோரைட் ஷவர்னு ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணாம் பாருங்க. வானமே தீப்பொறியா மாறிடுச்சு. நெருப்பு கோளங்கள் அப்படியே ஆக்டோபஸ் மேல விழுகுது. ஆக்டோபஸ் வலி தாங்காம தப்பிக்க பாக்குது. ஆனா நம்ம ஜியூ விடுவானா என்ன? தன்னோட பாம்பு மாதிரி வேர்களை வச்சு ஆக்டோபஸ அப்படியே கட்டி போட்டான். தூக்கி வானத்துல வீசி எரிஞ்சாம் பாருங்க ஒரு போடு. ஆனா அந்த ஆக்டோபஸ் இருக்கே சும்மா இல்ல. அதுவும் ஒரு அல்டிமேட் எஸ்கேப்பிங் மூவ் பண்ணுச்சு. தன்னோட கரோடிங் இங்குன்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு மைய ஜியூ மேல அடிச்சு விட்டுருச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கடல்ல ஆக்டோபஸ்லாம் எதிரிகள்ட்ட இருந்து தப்பிக்க இந்த மாதிரி மைய யூஸ் பண்ணோன்னு. அதே டெக்னிக்கை தான் இந்த ராட்சத ஆக்டோபஸும் பண்ணுச்சு. அத பார்த்த நம்ம ஜியூ இருக்கான டக்குன்னு தன்னோட எல்லா வேர்களையும் தன்னை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கிட்டான். ஆனா அந்த கரோடிங் இங்க் அவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஜியூவோட பவர்ஃபுல் ரூட்ஸையே கரைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த இங்கோட இம்பாக்ட் ஜியூவை மட்டும் இல்ல, சுத்தி இருந்த நிலத்தையும் பாதிச்சிடுச்சு. அந்த இடமே கருப்பா தரிசா மாறிடுச்சு. வளமே போயிடுச்சுன்னு வைங்களேன். ஜியூ கொஞ்சம் டவுன் ஆனதும் ஆக்டோபஸ் மறுபடியும் அட்டாக் பண்ண வந்துச்சு. ஜியூவ அப்படியே முழுங்கி அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய அப்சார்ப் பண்ண பாக்குது. ஆனா நம்ம ஜியூ சும்மா விடுவானா? அதுக்குள்ள தன்னோட பிரான்சஸ்ல இருந்து ஐஸ் எலமெண்ட்ட ஆக்டிவேட் பண்ணிட்டான். அந்த ஏரியா முழுக்க பனிப்புயல் வீச ஆரம்பிச்சிடுச்சு. பயங்கர குளிரு, நடுங்கற மாதிரி காத்து. அந்த கோஸ்டல் ஏரியா அப்படியே ஐஸ்ல உறைஞ்சு போச்சு. அந்த ஆக்டோபஸும் அங்கேயே உறைஞ்சு கட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆக்டோபஸ் கதை முடிஞ்சுது. ஆனா நம்ம ஜியூ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இந்த மாதிரி 3rd டிரான்சென்டென்டல் பீஸ்டையெல்லாம் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த ஆக்டோபஸ் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல். ஜியூ கிட்ட இவ்ளோ ஸ்கில்ஸ் இல்லனா அவ அன்னைக்கு காலி. ஆக்டோபஸ முடிச்சதும் ஜியூ டக்குன்னு தன்னோட பெரக்ரீன் ஃபால்கனை கூப்பிட்டு சுத்திட்டு இருந்த மத்த பீஸ்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட வர சொன்னான். அன்னைக்கு ராத்திரி அந்த கோஸ்டல் ஏரியாவுல சம விருந்து. எல்லா பீஸ்டும் சேர்ந்து அந்த ஆக்டோபஸ கபாப் பண்ணி சாப்பிட்டாங்க. அந்த ஆக்டோபஸோட ஸ்கின் வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நம்ம கிங் ஜாவால கூட ஈஸியா மெல்ல முடியல. ஆனா அந்த டைனோசர் இருக்கான ஆக்டோபஸ நெட்டைன்னு உள்ள தள்ளிக்கிட்டு இருந்தான். மூச்சு கூட விட முடியல அவனுக்கு. அங்க வெள்ள புலி வேற கவலையே இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இண்டஸ்டைன் வரைக்கும் விட்டு வைக்கல. எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அந்த ஒரு பெரிய ஆக்டோபஸை எல்லாருக்கும் போதும் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் சந்தோஷத்துல நம்ம ஒயிட் கிரேன மறந்துட்டாங்க பாருங்க. சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜியூ ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணான். அந்த ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டர் இருக்கான மத்த பீஸ்ட்ஸை விட கொஞ்சம் ஸ்லோவா எவால்வ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஒயிட் டைகர் 1st டிரான்சென்டென்டல் ஆர்டர்ல இருந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகல. அதனால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண நம்ம ஜியூ என்ன பண்ணான்னு பாருங்க. அந்த ஆக்டோபஸ் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ எசன்ஸ் எடுத்தான். அது மத்த பீஸ்ட்ஸ வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணுமா. ஒரு மாதிரி அவங்களுக்கெல்லாம் அது அமிர்தம் மாதிரி. ஜியூ அந்த ஆக்டோபஸ்ல இருந்து 3 ஹார்ட்டை எடுத்தான். தன்னோட வின் பிளேட வச்சு அத பொடிப்பொடியா வெட்டி பின்னாடி இருக்கிற பீஸ்ட்ஸ்க்கு சாப்பிட கொடுத்தான். அத சாப்பிட்டு எவால்வ் ஆக சொன்னான். நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, நம்ம கிங் சாந்தையும் ஏன்ஷியன்ட் டெம்போரல் அலிகேட்டரும் அந்த ஹார்ட் பீஸ சாப்பிட்டதும் டக்குன்னு எவால்வ் ஆகிட்டாங்க. 2nd டிரான்சென்டென்டல் ஆர்டருக்கு போயிட்டாங்க. அந்த ஏன்ஷியன்ட் டெம்போரல் அலிகேட்டர் இப்ப எவால்வ் ஆகி அப்படியே ஒரு டிராகன் மாதிரி இருந்துச்சு. அது கண்டினியூஸா ஒரு ஷார்ப்பான ஆராவ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப 2 கால்ல கூட நடக்க முடிஞ்சது அதால. அதுக்கு பிளடி டேலண்ட் பால்னு ஒரு பாசிவ் ஸ்கில் வேற கிடைச்சிருச்சு. அதனால அது எவ்வளவு அடி வாங்குதோ அவ்வளவு பவர்ஃபுல்லா மாறுமா. மறுபக்கம் நம்ம கிங்ஜாவ் இருக்கானே, அவன் சுத்தமா மாறிட்டான். மனுஷ மாதிரியே இல்லாம ஏதோ மியூட்டன்ட் மாதிரி ஆயிட்டான். அவனோட பாடி மட்டும் இல்ல, அவனோட ஆராவும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அவனோட எர்த் மேனிஃபுலேஷன் பவர் வேற லெவலுக்கு போயிடுச்சு. இப்ப மண்ண வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியுமா அவனால. பெரிய பெரிய பில்டிங்ஸ் இமார்கள் எல்லாம் செஞ்சு காத்துல மிதக்க விடுறது அவனுக்கு சும்மா நொடிப்பொழுதுல நடக்கிற வேலை. கிங்ஜாவோட புது லுக் நம்ம கியான்கினுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி கிங்ஜாவ் தன்னோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி மயக்கம் வர்ற ஸ்டேஜுக்கு போயிட்டான். அவன் மிதக்க விட்ட பில்டிங்ஸ்ல இருந்து கீழே விழ போயிட்டான் பாருங்க. ஆனா கரெக்டான டைம்ல நம்ம ஏன்ஷியன்ட் டெம்போரல் அலிகேட்டர் அவனை காப்பாத்திடுச்சு. கீழே விழாம புடிச்சுக்குச்சு. அதே டைம்ல ஜியூவும் கியான்கினும் ஒரு புதுவிதமான ஆராவ ஃபீல் பண்ணாங்க. திரும்பி பார்த்தா ஒரு பாண்டா நம்மள நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. அது கூட ஒரு பெரிய போலார் பியர் ஆர்மியே வந்துகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு போலார் பியரும் 1st டிரான்சென்டென்டல் ஆர்டர். அவங்கள லீட் பண்ணிட்டு வந்த போலார் பியர் 2nd டிரான்சென்டென்டல் ஆர்டர். பார்த்தா நம்ம பாண்டாவும் எவால்வ் ஆகி வந்துருச்சு. போன தடவை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்கு. அது அந்த போலார் பியர்ஸோட நடந்து வந்துகிட்டு இருந்த வழியில இருந்த தண்ணி எல்லாம் அப்படியே உறைஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ பாண்டாவுக்கு ஃபயர் எலமெண்டோட ஐஸ் எலமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் போல.
அந்த பாண்டா போலார் பியர்ஸ் கூட்டத்தோட ஜியு கிட்ட வந்ததும் அவனை நல்லா கிரீட் பண்ணுச்சு. எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா நம்ம ஜியு டைரக்டா விஷயத்துக்கு வந்துட்டான். இவ்வளவு பவர்ஃபுல்லான பீஸ்ட்ஸ் எல்லாம் உனக்கு எங்க கிடைச்சுச்சுன்னு கேட்டான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த போலார் பியர்ஸ் எல்லாம் ஜியுவோட அலையன்ஸ் பண்ண வந்திருக்காங்க. அவங்க தேசத்தை ஜியுவோட மெர்ஜ் பண்ணிக்க வந்திருக்காங்க. நம்ம ஜியு வேற லெவல்ல சந்தோஷமா ஆயிட்டான். பாண்டாவால அவனுக்கு இவ்ளோ பெரிய பெனிஃபிட் கிடைச்சிருக்குல்ல. செகண்ட் டிரான்சென்டென்டல் ஆர்டர் போலார் பியர், அதுவும் ஸ்னோ அட்ரிபியூட்ஸ், தண்டர் அட்ரிபியூட்ஸ், லைட்னிங் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் கேரி பண்ணுது. அது இப்ப நம்ம ஜியுவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த நாள் ஜியுவோட பீஸ்ட் ஆர்மிய பொறுத்தவரைக்கும் வேற லெவல் சந்தோஷமான நாள். ஜியுவுக்கு 1.2 மில்லியன் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. அது கூட அடிஷனலா 4 லட்சம் ஸ்பிரிச்சுவல் பவர் வேற. அது மட்டும் இல்ல, புதுசா ஒரு அலையன்ஸும் கிடைச்சிடுச்சு. சுத்தி பார்த்தா போலார் பியர்ஸ் கூட்டம். இந்த சந்தோஷத்துல செம பார்ட்டி, ஒயின்லாம் குடிச்சு எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடினாங்க. அவங்க வெற்றிய செலிப்ரேட் பண்ணாங்க. அப்பதான் நம்ம ஜியுவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவனுக்கு ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்கு. என்ன ஸ்கில் தெரியுமா? தன்னோட கான்ஷியஸ்னஸ மத்த பிளான்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அதாவது ஒரு மாதிரி தன்னையே குளோனிங் பண்ணிக்க முடியுமா? ஒருத்தருக்கு பதிலா நிறைய ஜியு இருக்க முடியும். சீன் ஷிஃப்ட் ஆகுது. உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில தண்ணிக்குள்ள இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிராஸ் வெளியே வருது. அது மத்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ் மாதிரி இல்லாம வேற லெவல்ல இருக்கு. வானவில் மாதிரி கலர் கலரா மின்னுது. அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ்ல மல்டிபிள் எலிமெண்டல் அட்ரிபியூட்ஸ் இருக்கு போல. அது வெளியே வந்ததும் பயங்கர எனர்ஜியை சுத்தி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுது. அதோட பவர் லெவல் அவ்ளோ அதிகமா இருக்கு. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வானை தொடுது. அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது யாருன்னு பார்த்தா நம்ம ஒயிட் எம்பரர் சிட்டி. அங்க இருக்கிற லார்ட் வாங்ஹாவ் இருக்காரே, இன்டெலிஜென்ஸ வச்சு கிரேட்டஸ்ட் 10th ஜீனியஸ்ல ஒருத்தரா ஆயிட்டாரு. ஆனா நம்ம ஜாவ்ஜின் இருக்கான, அவன் ஒரு ப்ரொடிஜியா மட்டும்தான் இருந்துட்டான். அதனால அவனுக்கு வாங்ஹாவை சுத்தமா பிடிக்காது. இப்ப அந்த ட்ரெஷரை அடைய வாங்ஹாவ் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிருக்கான். இது நம்ம ஜாவ்ஜினுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸோட எனர்ஜியை எல்லாரும் ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனால மத்த நேஷன்ஸும் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. நம்ம கரியன் சிட்டி, யான் சிட்டி, ஏன் நம்ம ஃபெடரேஷன் கூட களத்துல இறங்கிடுச்சு. இந்த கலைப்பரத்துல இன்ஃபெர்னோ சிட்டில சவுலிங் தன்னோட வேம்பயர் கமாண்டர் வெனேசா கூட பேசிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பேசுறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தடவை ஸ்பிரிச்சுவல் கிராஸ் ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பிரிச்சுவல் பவர்ல வேற லெவல். அதனால அது மனுஷங்க கையில சுத்தமா சிக்கக்கூடாது. அப்படி சிக்கிச்சுன்னா நம்ம ஜியு பெரிய ஆபத்துல மாட்டிப்பான். அதனால சவுலிங் வெனேசாவுக்கு தன்னோட ஜெனட்டிக் ஆர்மிய அவேக்கன் பண்ண கமாண்ட் கொடுத்துடுச்சு. வெனேசா நிறைய வௌவால்களா மாறி அப்படியே டிராகுலா மாதிரி தன்னோட ஃபோர்ஸ்க்கு கமாண்ட் பண்ண வெளியே கிளம்புறா. எல்லாரையும் அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ நோக்கி லீட் பண்ணிட்டு போறா. சவுலிங் வெனேசாவோட இந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தன்னோட ஃபீஸ்ட் ஆர்மிக்கெல்லாம் பெரக்ரீன் ஃபால்கன்ஸ் மூலமா ரீசெண்ட் ஈவென்ட்ஸோட அப்டேட்ட அனுப்பிடுறா. காட்டுக்குள்ள ஜாவோ ஜின் அவனோட டீமோட வந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒயிட் எம்பரர் சிட்டியோட லார்டான வாங்ஹாவ பார்த்து ஸ்டாப் ஆகிறான். என்னடா இவன் இங்க வந்திருக்கான்னு ஜாவோ ஜின் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் நமக்கு தெரியுது அங்க ஒரு புது ஸ்பிரிச்சுவல் கிராஸ் இருக்குன்னு. அது சம பவர்ஃபுல்லாமா. செகண்ட் டிரான்சென்டென்டல் லெவலுக்கு கீழே இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸையும் அது கண்ட்ரோல் பண்ணி ஒன்னோட ஒன்னு சண்டை போட வைக்க முடியுமா. அந்த கிராஸோட எஃபெக்ட்ல வாங்ஹாவோட டீம்மேட் சிக்கிட்டாங்களாம். அவங்க எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டாங்களாம். அவங்களோட வெறிய அடக்க வாங்ஹாவ் அவங்கள கொல்ல வேண்டியதாயிடுச்சான். இப்போ வாங்ஹாவ் ஜாவோ ஜின்னுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறான். என்னன்னா, அவனோட டீம்மேட்ஸ் இதுக்கு மேல போனா அவங்க கதியும் இப்படிதான் ஆகும்னு சொல்றான். அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ் அவங்க மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணுமா. அதனால ஜாவோ ஜின் விரும்பாமலேயே அவங்க எல்லாரையும் கொல்ல வேண்டியிருக்கும்னு சொல்றான். வாங்ஹாவ் ஒரு காம்படிட்டரா இருந்தாலும் அவன் சொல்றதுல உண்மை இருக்குன்னு ஜாவோ ஜின்னுக்கு புரியுது. அதனால தன்னோட டீம்மேட்ஸ அங்கேயே விட்டுட்டு வாங்ஹாவோட மின்னல் வேகத்துல பறந்து போறான். நார்மல் ஹியூமன்ஸால அவங்க 2 பேரையும் பார்க்கவே முடியாது. அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ் அவங்க 2 பேரையும் அட்ராக்ட் பண்ணல. ஆனா அந்த கிராஸ நோக்கி நிறைய நேஷன்ஸ் வராங்க. அவங்களோட சூப்பர் சோல்ஜர்ஸ் வராங்க. ஆனா அவங்கள யாருமே வாங்ஹாவையும் ஜாவோ ஜின்னையும் மாதிரி பவர்ஃபுல் இல்ல. சில பேர் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்கள வாங்ஹாவும் ஜாவோ ஜின்னும் திரும்பி கூட பார்க்கல. அவங்க 2 பேரும் அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ நெருங்க திடீர்னு பீஸ்ட்ஸ் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஒன்னொன்னு பயங்கரமா இருக்கு. லூ லெவல்ல இருந்து ஃபாஸ்ட் டிரான்சென்டென்டல் லெவல் வரைக்கும் இருக்கிற பீஸ்ட்ஸ்லாம் அட்டாக் பண்ணுது. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ் தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. பொதுவா வாங்ஹாவும் ஜாவோ ஜின்னும் அந்த எல்லா பீஸ்டையும் ஈஸியா அடிச்சு தூக்கிடுவாங்க. ஆனா அப்போதான் அவங்களுக்கு உண்மையான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சேவேஜ் ஹார்ஸ்னு ஒரு செகண்ட் டிரான்சென்டென்டல் பீஸ்ட் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அவங்க கஷ்டம் அதோட முடியல. ஏன்னா அதோட சண்டை போட அவைசல் க்ரோவும் வந்து சேர்ந்துக்குது. 2 பீஸ்டும் செகண்ட் டிரான்சென்டென்டல் லெவல்ல இருக்கிறதுனால சைஸ்லயும் பவர்லயும் அவங்களுக்கு டஃப் கொடுக்குது. அதனால ஜாவோ ஜின்னும் வாங்ஹாவும் அந்த பீஸ்டிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஸ்பிரிச்சுவல் கிராஸ நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சீன் ஷிஃப்ட் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் கிராஸ் தண்ணிக்கு நடுவுல இருக்கு.
அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ்க்கு பக்கத்துல இன்னொரு செகண்ட் டிரான்சென்டென்டல் சூப்பர் ஹியூமன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ அப்சார்ப் பண்ணி 3rd இல்ல 4th டிரான்சென்டென்டல் லெவலுக்கு போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த கிராஸ அவன் தனியாவே அப்சார்ப் பண்ணிடலான்னு கனவு காண்றான். ஆனா ஜாவோ ஜின்னும் வாங் ஹாவும் அங்க வந்ததும் அவனோட கனவு உடைஞ்சு போயிடுது. அவங்க 2 பேரையும் துரத்திட்டு 2 பெரிய பீஸ்ட்ஸும் அங்க வந்து சேருது. சிச்சுவேஷன் இப்படி திரும்புறத பார்த்து அந்த அன்னோன் சூப்பர் ஹியூமன் மறுபடியும் ஒளிஞ்சுக்கிட்டு சரியான சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மறுபக்கம் ஜாவோ ஜின்னும் வாங் ஹாவும் அந்த பெரிய பீஸ்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால ஓட முடியல. அதனால வாங் ஹா ஒரு சஜஷன் சொல்றான். என்னன்னா, அவன் அந்த 2 பெரிய பீஸ்ட்ஸோட சண்டை போடுவான். ஜாவோ ஜின்னுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான். அந்த சான்ஸ்ல ஜாவோ ஜின்னு அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ உடைக்கணும். உடனே வாங் ஹாவ் அந்த அவைசல் க்ரோவோட கழுத்துல பாஞ்சு கடிக்கிறான். இப்போ சீன் ஸ்பிரிச்சுவல் பவர் மானிட்டரிங் பியூரோக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் பவரை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. சேட்டிலைட் டிராக்கிங்ல இருந்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ரீசெண்டா அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ் கிட்ட 1 லட்சத்துக்கு மேல ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிற 20 இண்டிவிஜுவல்ஸ் போயிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அந்த 20 இண்டிவிஜுவல்ஸ்ல 3 லட்சமிக்கு மேல ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிற 8 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்களாம். இத கேட்டதும் SPMB ஹெட் ஏற்கனவே ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க இன்னும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த 8 இண்டிவிஜுவல்ஸ்ல டெமான் புல்லையும் பாக்குறாங்க. டெமான் புல் டெமோனிக் ட்ரீய ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது பீஸ்ட் நேஷனும் ஸ்பிரிச்சுவல் கிராஸ பிடிக்கிறதுக்காக மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே 8 இண்டிவிஜுவல்ஸ் குரூப்ல SPMB ஹெட்டுக்கு சவுலிங்கையும் பாக்குறாங்க. அவ ஒருவேளை அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ பிடிக்கத்தான் அங்க போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க. இந்த பேட்டில் உண்மையாவே ஒரு டேஞ்சரஸ் மோட எடுக்க போகுது. இந்த டாக்டிக்கல் கேம்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ சீன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் கிராஸ் கிட்ட இருந்து பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வாங் ஹாவ் ஆபிசல் க்ரோவோட கழுத்துல மாறி மாறி வெட்டி அதை முழுசா முடிக்க பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜாவோ ஜின் அவனை அட்டாக் பண்ற பாம்போட அட்டாக்க டார்ச் பண்ணிட்டு டைரக்டா ஸ்பிரிச்சுவல் கிராஸ நோக்கி போயிட்டு இருக்கான். அவன் அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ பிடிக்க போகும்போது பயங்கரமான அட்டாக்ல தூக்கி வீசப்படுறான். அவனை அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, டெமோனிக் புல் தான். அதாவது காம்படிஷன்ல இப்போ மிஸ்டி மவுண்டனும் வந்துட்டாங்க. டெமோனிக் புல்ல பார்த்து ஜாவோ ஜின் ஷாக் ஆகுறான். ஆனா உடனே சுதாரிச்சுக்கிட்டு டெமோனிக் புல் மேல தன்னோட இனிகேப்பபிலிட்டி ஹெல் சர்ஃபண்ட்ட வச்சு அட்டாக் பண்றான். ஹெல் சர்ஃபண்ட்னா என்னன்னா, பாய்ஸ்னஸ் கிளவுட்ஸ் பாம்பு மாதிரி உருவெடுத்து எனிமிய கடிக்க போறது. டெமோனிக் புல் அந்த ஹெல் சர்ஃபண்ட்ட தன்னோட பேட்டில் ஆக்ஸால வெட்டி தள்ளிடுறான். ஆனா அத முழுசா முடிக்க முடியல. அவன் தன்னோட கிராவிட்டி மேனிபுலேஷனையும் யூஸ் பண்றான். ஆனா அதுலயும் ஹெல் சர்ஃபண்டோட கொஞ்சம் பாட்டு தப்பிச்சிடுது. அது சான்ஸ் கிடைச்சதும் டக்குன்னு டெமோனிக் புல் மேல பாயுது. ஆனா கரெக்டா அந்த டைம்ல சவுலிங் வந்து அவளோட பர்னிங் ஃப்ளேம்ல அந்த ஹெல் சர்ஃபண்ட்ட எரிச்சு சாம்பலாக்கிடுறான். சவுலிங் சான்ஸ் பார்த்து டெமோனிக் புல் பக்கத்துல போறா. அவனுக்கு ஒரு அட்வைஸ் குடுக்கறா. என்னன்னா, இந்த எனிமிஸ் கிட்ட லாங் ரேஞ்சில சண்டை போடாதன்னு சொல்றா. அந்த அட்வைஸ கேட்டதும் டெமோனிக் புல் உடனே தன்னோட பேட்டில் டாக்டிக்ஸ சேஞ்ச் பண்ணிடுறான். தன்னோட பேட்டில் ஆக்ஸ தண்ணில அடிச்சு பெரிய பெரிய வேவ்ஸ ஜெனரேட் பண்றான். அந்த வேவ்ஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டு ஜாவோ ஜின் கிட்ட போய் க்ளோஸ் ரேஞ்சில சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஜாவோ ஜின் பயங்கர கோவத்துல இருக்கான். கோவத்தோட அவன் கன்ஃபியூஸாவும் இருக்கான். என்னன்னா, டெமோனிக் புல் எப்படி சவுலிங்க ஸ்பிரிச்சுவல் கிராஸ் கிட்ட போக விடுறான்னு கன்ஃபியூஸா இருக்கான். இது டெமோனிக் புல் கிட்ட கேட்க பாக்குறான். ஆனா டெமோனிக் புல் அவன் பேச்சை இக்னோர் பண்ணிட்டு அவன் மேல எர்த் டொமைனை யூஸ் பண்ணிடுறான். எர்த் டொமைன்னா என்னன்னா, கொடுத்த ஏரியாவில எர்த்தோட கிராவிட்டிய 3 மடங்கு அதிகமாக்கிடும். டொமைனால கிராவிட்டி அவ்வளோ அதிகமாச்சுன்னா ஜாவோ ஜின்னால அசையக்கூட முடியல. அந்த டைம்ல டெமோனிக் புல் தன்னோட நெக்ஸ்ட் மூவ போடுறான். தன்னோட ஹெவி ஆக்ஸ் பிளேட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஜாவோ ஜின்ன குளத்தோட கரையில தூக்கி வீசிடுறான். அந்த அட்டாக் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தண்ணி 2ஆ பிரிஞ்சிடுச்சு. ஜாவோ ஜின் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இவ்ளோ அடி வாங்கியும் ஜாவோ ஜின் அவ்ளோ ஈஸியா எப்படி தோத்துடுவான்? டெமோனிக் புல்லும் ஜாவோ ஜின்னும் மறுபடியும் மோதி ஒருத்தர் கொல்ல பாத்துட்டு இருக்காங்க. ஆனா கொலத்தோட சென்டர்ல சவுலிங் ஸ்பிரிச்சுவல் கிராஸ் கிட்ட போயிட்டா. ஸ்பிரிச்சுவல் கிராஸ் சவுலிங்க அடையாளம் கண்டுக்குது. சவுலிங் மனுஷி இல்ல, ஒரு பிளான்ட்டோட ரூஹோட ஒரு பார்ட்னு அதுக்கு தெரிஞ்சிடுது. அதனால அது சவுலிங்கோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுது. 2 பேரும் கம்யூனிகேட் பண்றதுல இருந்து அவங்க ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியுது. அதனால சவுலிங்கோட பாடியில இருந்து வெளியே வந்துடுறா. சவுலிங்கோட பாடிய டெம்பரரியா யூஸ் பண்றதுக்காக அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ்க்கு கொடுத்துடுறா. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்பிரிச்சுவல் கிராஸ் சவுக்கிங் கிட்ட ஏன் இதெல்லாம் எனக்காக பண்றேன்னு கேக்குது. அதுக்கு சவுக்கிங் சொல்றா, அவளும் அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸும் ஒரே சைட்ல இருக்காங்களாம். ஃப்ளோராவோட உலகத்துல இருந்து வந்திருக்காங்களாம். அதாவது செடி கொடிங்கிற கிங்டம்ல இருந்து வந்திருக்காங்களாம்.